Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த செம்பளக்குறிச்சி ரயில்வே சுரங்கப்பாதை மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கடந்த 2 தினங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையில் சுமார் 10 அடிக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டதால் கவனை, சித்தேரிக்குப்பம், செம்பளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதி பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னை சாலையில் அமைந்துள்ள காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்பி சுற்றியுள்ள 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்தனர். தகவல் அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் விரைந்து சென்று தனபால் நகர், இந்திரா நகர், வகாப் நகர்களில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக வீதி வீதியாக பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பெஞ்சல் புயல் காரணமாக நாகப்பட்டினத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. இதில் புதிய பேருந்து நிலையத்திலும் மழைநீர் தேங்கியதால் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்தடையும் ஏற்பட்ட நிலையில் மக்கள் விரோத திமுக அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததால் மழைக்காலங்களில் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தொடர் மழை காரணமாக 4 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்தது. தெள்ளார் கிராமத்தில் கங்காதரன், கந்தன், ஏகாம்பரம், முனியம்மாள் ஆகியோரின் குடிசை வீடுகளில் மண் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் அந்த வீடுகளில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு வீடு கட்டித்தர ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மணிமுக்தா அணை அதன் மொத்த கொள்ளளவான 36 அடியில் 34 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீராக வரும் 16,100 கன அடி நீரும் அப்படியே திறந்துவிடப்படுவதால் மணிமுக்தா ஆற்றங்கரையோரம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்கொள்ளை கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்கி கட்டிடம் சேதமடையும் அபாயம் உருவாகியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளாததால் அரசு பள்ளி வளாகங்களில் மழைநீர் தேங்கி நிற்கும் அவலம் தொடர்வதாக குற்றம் சாட்டிய அப்பகுதியினர் மழைநீர் தேங்காதவாறு உயரமான தரைத்தளம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 450 ஏக்கர் உளுந்து பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். பூவனூர் கிராமத்தில் உளுந்து சாகுபடி செய்திருந்த நிலையில் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவு கொண்ட உளுந்து பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கின. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் கால்வாய்களை தூர்வாராததால் தண்ணீர் வெளியேற முடியாமல் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மழையால் மூழ்கிய தரைப்பாலத்தை அதிமுக ஒன்றிய குழு தலைவர் ஜீவா விசயராகவன் நேரில் பார்வையிட்டார். திருவாலங்காடு ஊராட்சியில் குப்பம் கண்டிகை பகுதியில் குடத்தளை ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் சிறிய மழைக்கே மழைநீரில் அடித்துச் செல்லப்படும் அபாயத்தில் உள்ளது. இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க அதிமுக ஒன்றிய குழு தலைவர் ஜீவா விசயராகவன் பலமுறை வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியமாக இருந்தது. இந்த பாலம் சேதமடைந்ததால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.